அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நெருக்கமான சொந்தக்காரங்களாம் எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, முடியாமல் இருப்பாங்க. அந்த தகவல் தெரிஞ்சும் நாம் அவங்கள போய் பார்ப்பதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குறது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போவாரோ அவருக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் ரஹ்மத்தை வேண்டி துவா செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நோயாளி பக்கத்துல யார் போய் உட்காருவாரோ அவர் ரஹ்மத்துல மூழ்கிடுறாராம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல மூழ்கிடுறாராம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய நல்ல சான்ஸ். ஆனா இந்த சான்ஸை கூட நம்ம அடைவதற்கு முயற்சி செய்வதில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க.